கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய பிரசன்னத்தில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவைகளை நன்மைகளை நான் நிரப்புகிறவர். இன்றைக்கும் இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். ஜபத்தோடு கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நோக்கி, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உங்கள் கரம் எங்கள் நடுவில் எழுந்தருளட்டும், உங்கள் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ராஜாதி ராஜாவுடைய கிருபையுள்ள கரம் பெரிய காரியத்தை செய்யட்டும்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செபிங்க. இயேசுவே, நாங்கள் இந்த காலை வேளையில் அர்ப்பணிப்போடு கூட செபிக்கிறோம். தேவ கரம் எங்களை நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் அளவில்லாதபடிக்கு ஆளுகை செய்வதாக என்று சொல்லி செபிக்கிறோம். கிருபையாய் கர்த்தர் நடத்தும், கிருபையாய் கர்த்தர் நடத்தும். மகிமையானவைகளை செய்யப்பா. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்கள் பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்க கிருபை தாரும். நிரப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். தெரிந்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல், ஆமென், கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவையே வாஞ்சித்து கதறுதே என்று சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. மாங்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மாங்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. மாங்கள் நீரோடை வாஞ்சித்து கதறு போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே, தேவன் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. மாங்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆத்துமா கழங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கழங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அன்பரை ரட்சிப்பினார் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரை ரட்சிப்பினார் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீ, எல்லாரும் கரங்களை தட்டி, கோட்டையும் நீ என்றும் காப்பி. மாங்கள் நீரோடை வாஞ்சித்து கதர் போல் தேவனே.
இருக்கின்றது. இரவினில் பாடும் பாட்டு இருக்கின்றது. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. மாங்கள் நீரோடை மாற்றித்து போல் தேவனே, எந்த ஆத்துமாவும்மையை வாஞ்சித்து கதறுதே. மாங்கள் நீரோடை மாற்றித்து கதறு போல் தேவனே, எந்த ஆத்துமாவும்மையை வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பு. சொல்லுங்க, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ. எத்தனை இந்த காலை வேளையில சொல்லுகிறீர்கள்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி இயேசுவே, நீரே எனக்கு தஞ்சம், நீரே எனக்கு அடைக்கலம், நீரே எனக்கு கோட்டை, நீரே என்றும் என்னை காப்பவர், இதுவரைக்கும் என்னை கைவிடாமல் நடத்துகிறவர் நீர். உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்லுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய் திறந்து துதிங்க, வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியானவரே, அல்லேலூயா. இணைந்து சொல்லுங்க. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. மாங்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும்மையே வாஞ்சித்து கதறுதே. இயேசுவே, உம்மை வாஞ்சித்து எங்கள் ஆத்துமா கதறுகிறது. ஓ, எங்கள் ஆத்துமா கதறுகிறது. இயேசுவே, இன்றைக்கு இந்த கால வேளையில் எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம். தேவன் எங்களை நடத்துகிறார், தேவன் எங்களை ஆளுகை செய்கிறார். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். தேவனே, தயவுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை நடத்து, எங்களை பரிசுத்தப்படுத்து, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவுங்க, சுத்திகரிங்க. ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு இந்த நாளை தொடங்க தேவன் எங்களுக்கு கிருபை தார். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த காலை வேளையிலையும் ஒரு 3 காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். முதலாவது நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், சமீபத்தில் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டிக்குரிய காரியங்கள் எல்லாம் சிலதுக்கு அதிகப்படுத்தினார்கள், சிலதுக்கு குறைத்தார்கள். 18% இருந்ததை சிலதை 5% இருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய பொருட்களுடைய விலைவாசி குறையவே இல்லை, குறைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கணும். இந்த ஜிஎஸ்டினால் ஏற்பட்ட அந்த விலைவாசி ஏற்றம் ஜிஎஸ்டி குறைந்ததுக்கு அப்புறமும் அவன் குறைக்கப்படலை. அதே நேரத்தில் சில பொருட்களுக்கு அவன் 10% இருந்தது, 8% இருந்ததெல்லாம் 5% இருந்ததெல்லாம் 18% உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதனாலேயும் ஏராளமான விலைவாசி ஏற்றம் உண்டாகும்னு சொல்கிறாங்க. நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் தான் இந்த காரியத்தில் நியாயம் செய்ய. எப்படி பார்த்தாலும் அவன் பாதிக்கப்படுகிறது ஜனங்க தான் பாதிக்கப்படுறாங்க.
கட்ட வேண்டிய ஜிஎஸ்டிக்குரிய விலைவாசி காரியங்களையும் ஜனங்கள் கிட்டேயே வசூலித்து தான் கொடுக்கப்படுகிறது. நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் இதில் ஒரு நியாயம் செய்யணும்னு ஜெபிக்கணும். ரெண்டாவது ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தமிழகத்தில் கடந்த 8 மாதத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 3,60,000 பேர் 3,60,000 பேர் தெருநாய் கடியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமாம், தெருநாய் கடியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் 22 பேர் இந்த தொற்று நோய், ரேபிஸ் தொற்று நோய் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். 22 பேர் மரித்து போயிருக்கிறாங்க. கடந்த ஒரு 8 மாத காலத்தில் இந்த ரேபிஸ் வியாதியினால் ஏராளமானவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தெருநாய்களினால் 3,60,000 பேர் 8 மாதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் ஜெபிக்கணும். தேவனுடைய கரம் மேலே இருக்க தெருநாய்களை சரியாக அரசாங்கம் கட்டுப்படுத்த அவைகளுக்கு சரியான ஊசி காரியங்கள் எல்லாம் மருத்துவ காரியங்கள் எல்லாம் சரியாக செய்ய நாம் ஜெபிக்கணும். இது நிமித்தம் ஆத்துமாக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அழியக்கூடாது. அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்காக ஜெபிக்க போகிறோம். சேர்ந்து ஜெபிப்போமா? இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்க போகிறோம். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். வேகமாக நம்ம ஜெபிப்போம். ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிங்க. முதல் காரியம், விலைவாசி ஏற்றம், ஜிஎஸ்டிங்கிற ஒரு காரியத்தினால ஏராளமான பாதிப்புகளை ஜனங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி ஏற்றத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சில காரியங்களுக்கு ஜிஎஸ்டினாலே வரி அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இயேசுவின் நாமத்தினால் இந்த நிலை மாறட்டும்னு சொல்லி ஜெபிங்க. இந்த நிலை மாறட்டும்னு சொல்லி ஜெபிங்க. இந்த நிலை மாறட்டும்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும்னு சொல்லி ஜெபிங்க. தேவ கரம் இறங்குவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக, தேவனுடைய மகிமையுள்ள கரம் இறங்கி வருவதாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜிஎஸ்டினாலே விலைவாசி ஏற்றங்கள் அதிகரித்திருக்கிறது ஐயா. ஆண்டவரே, குறைக்கப்பட்ட பொருட்களுடைய ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட பொருட்களுடைய விலைவாசி இறங்கட்டும். ஆண்டவரே, தேவன் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. தெருநாய் கடியினாலே 3,60,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 22 பேர் மரித்து போயிருக்கிறார்கள். இந்த நிலை தொடராதபடிக்கு, இந்த நிலை பெருகாதபடிக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கட்டும். தேவ மகிமை கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. அரசாங்கம் ஞானமாய் செயல்படட்டும். தெருநாய்கள் அதிகரிக்காதபடிக்கு, அதே நேரத்தில் பராமரிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீங்க கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு விஷயம், உங்க சபைக்காக ஜெபிங்க, உங்க போதகருக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் சபையில் எழுந்தருளும்னு சொல்லி ஜெபிங்க. மகிமையான காரியங்களை செய்யணும்னு சொல்லி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனப்பட்டு ஜெபிங்க. கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆமென். அப்படியே உங்க ஆசீர்வாதத்திற்காக ஜெபிங்க. உங்க தேவைகளுக்காக ஜெபிங்க. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி விரும்புறீங்களோ கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க, மாற்றங்களை உண்டு பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோமுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. தேவ ஆவியானவர் பெரிய காரியத்தை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். அப்பா, கிருபை உண்டாயிருக்கட்டும். கர்த்தரப்படி செய்வீராக. நீரப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
தூய பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது. நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தொடர்ந்து நாம் உற்சாகமாய் ஜெபிப்போம். விசேஷமாய் நாளைய தினத்திலே எங்கள் கூடாரத்தில் வைத்து உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. அவை சுற்று வட்டாரங்களில் இருக்கிற ஜனங்கள் இதை பார்ப்பீங்கன்னா அன்போடு அழைக்கிறோம். இணைந்து ஜெபிப்போம். அவன் தேவன் பெரிய காரியத்தை செய்வாராக. பிரியமானவர்களை, நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கனிதரும் செடி என்று நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கை கனி உள்ளதாக இருக்க வேண்டும். யோசேப்பு கனிதருகிற செடியாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையும் அப்படி கனிதருகிற செடியாக மாற வேண்டும் என்றால் நமக்குள் இருக்க வேண்டிய சில காரியங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். விசேஷமாய் பேதுரு எழுதின 2ஆம் நிருபத்தில் அவன் முதல் அதிகாரத்தில் அவன் எழுதப்பட்டிருக்கிற இவைகள் எல்லாம் கூட்டி வழங்குகள் என்று சில காரியங்களை அவர் வரிசைப்படுத்துகிறார். அவைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவன் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். அவன் இச்சையடக்கத்தோடு பொறுமை இருக்க வேண்டும். பொறுமையாய் செயல்படுகிற இருதயம் நமக்கு இருக்கு அப்படின்னா நாம் கனி நிறைந்தவர்களாக மாறுவோம் அப்படின்னு நேற்றைக்கு நம்ம தியானம் பண்ணினோம். தொடர்ந்து அடுத்த ஒரு காரியத்தை அவன் பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை தியானித்து நாம் ஜெபிக்கலாம். 2 பேதுரு அவன் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி சொல்கிறார்: ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும். நம்ம குட்டி கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு காரியம், அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் நமக்கு பொறுமையாய் செயல்படுகிற நாம தேவ பக்தியோடு கூட செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, பொதுவாகவே நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொள்ளலாம். பக்தியுள்ள ஜனங்கள் அதிகம். அவன் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருந்தாலும் பக்தி உள்ளவர்கள் அதிகம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பக்தியாக இருக்கிற காலங்களில் நாம் தேவனோடு கூட அதிக அளவு நாம் நெருங்கி இருப்போம். அப்படி நம்ம நெருங்கி இருக்கிற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். விசேஷமாய் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நிறைய கிராமங்களிலே சபைகள் உண்டு. அந்த சபைகளை சுற்றிலும் தேவ பிள்ளைகளுடைய வீடுகள் அமைந்திருக்கும். அதனால் இந்த கிராமங்களிலிருந்து பிழைப்புக்காக, வியாபாரத்துக்காக, பிஸ்னஸுக்காக இந்த கிராமத்தை விட்டு வெளியே போகிறவர்கள் கடைசி நாட்களை இங்கே செலவழிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன் அப்படி ஆசைப்படுவாங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்திலேயே சர்ச்சை, காலையில் ஜெபம் நடக்கும், சாயங்காலம் ஜெபம் நடக்கும், இடைப்பட்ட நேரங்களிலே சபை திறந்திருக்கும், உள்ளே போய் ஜெபிக்கலாம். அப்போ நாம் இங்கே வரும்பொழுது இந்த கடைசி நாட்களில் அதிகமாக பக்தியோடு கூட செயல்பட முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய எண்ணம். அதுக்காகவே அவன் இந்த வயதான நாட்களிலே இங்கே வந்து தங்குகிறவர்கள் அதிகம். அவன் நிறைய கிராமங்களுக்குள்ள வயதானவர்கள் இருப்பார். ஏன் அப்படின்னா, ஆலயத்தை சார்ந்திருக்கும் பொழுது அந்த பக்தியிலேயே நம்ம வளரலாம் அப்படிங்கிறது. பிரியமானவர்களை, ஆலயத்துக்கு போகிறது மாத்திரம் பக்தி அல்ல. பக்தியை குறித்து வேதம் சில வார்த்தைகளை சொல்லுகிறது. அதில் 1-2 வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை நாம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்கள். பக்தி அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்கள் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆமென். நீங்கள் நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கை பக்தியாக இருக்கிற பட்சத்தில் தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். இதை நீங்கள் விளங்கி கொள்ள ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். பொதுவாக நம்ம இந்த லெந்து காலம் அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே லெந்து காலங்களில் நாம் சில காரியங்களை செய்கிறத விட்டுறோம் பாருங்க. ஏசு எனக்காக மரித்தார், அந்த நாட்களை நான் நிறைவு கூறுகிறேன்னு சொல்லி சிலர் கறி சாப்பிடுவதை விட்டுருவாங்க, சிலர் பூ வைக்கிறத விட்டுருவாங்க, சில வேலைகள் செய்கிறத விட்டுருவாங்க. அந்த 40 நாட்களும் தங்களை ஒடுக்கி கொள்ளுவார்கள். அந்த 40 நாட்களும் பாருங்களேன், அவங்க லைஃப் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டெய்லி சர்ச்சுக்கு போவாங்க, டெய்லி வேதம் வாசிப்பாங்க, டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க.
அந்த 40 நாட்களும் அவங்க முகத்தை பார்த்தா தேவதூதர்களுடைய முகம் போல் இருக்கும். ஆனால் அந்த 40 நாள் கழிச்சு பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. இந்த 40 நாளில் தான் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. பிரியமானவர்களே, அந்த 40 நாளில் இருக்கிற அந்த பக்தியிலேயே அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, 40 நாள்லேயே அவ்வளோ பெரிய மாற்றத்தை பார்க்க முடியுதுன்னா எப்பொழுதும் பக்தி உள்ளவர்களாய் தேவ பக்தியை வாஞ்சிக்கிற ஒரு இருதயம் உள்ளவர்கள் நம்ம இருப்போம்னா கர்த்தர் நம்மளை எவ்வளவாய் ஆசீர்வதிப்பார். அந்த நாட்கள் அப்படித்தானே ஆலயத்தை வாஞ்சித்துக்கிட்டே இருப்பாங்க, தேவ சமூகத்துக்கு ஓடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமையான முழுவதும் கர்த்தருக்கு செலவு பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த பக்தி குறைஞ்சு போயிட்டே வருது. பக்தியான ஆராதனைகள் குறைந்து போயிட்டு வருது. பக்தியான ஜெபங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. பக்தி உள்ளவர்களாக இருப்போம்னா நாம கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அப்போ பக்தினா என்ன காரியம் இருக்குது அப்படின்னு ஒரு 2-3 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். நிறைய இருக்குது பைபிளில். உட்காந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். எதெல்லாம் பக்தி அப்படிங்கிறத நம்ம உட்காந்து வாசிக்க முடியும். பாருங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினான், அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்குமே. அப்படின்னா தேவபக்தி அப்படிங்கிறது என்ன? நம்முடைய நாவை தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இருதயத்தை வஞ்சிக்க கூடாது, நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்க கூடாது. 27ஆம் வசனத்தை பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. பிரியமானவர்களே, பக்தினா என்ன? அதில் ஒரு 4 காரியம் இருக்கு பாருங்களேன். ஒன்று, நாவை அடக்கணும். பக்திங்கிறது என்ன? நாவை அடக்கணும். இது 2 விதத்தில் நமக்கு அடையாளப்படும். ஒன்று, நம்ம தேவையற்ற பேச்சுகளை நம்ம பேசுகிறத அடையாளப்படுத்தும். 2வது, அதிகமான பெருந்தீனிக்கு இடம் கொடுக்கிறதை அடையாளப்படுத்தும். நம்ம நாவை எப்போவுமே கண்ட்ரோலாக இருக்கணும். நாவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். எல்லா இடத்துலையும் சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டாங்க அப்படின்னா அல்லது நேரில் பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும், அவ்வளோதான். அரை மணி நேரத்தை காலி பண்ணிடுவாங்க. நான் இப்படி பண்ணிட்டேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி இப்படின்னு பல விஷயத்தை சொல்லி நம்மளை நோகடிச்சிடுவாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது நம்ம நாம அடக்கணுமா, எங்கே என்ன பேசணும், எப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும், அதை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நாம் கவனிக்கிறது பக்தின்னு வசனம் இருக்கிறது. இருதயத்தை வஞ்சிக்க கூடாது, நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்க கூடாது. நம்மளே திருப்திப்பட்டுக்கிறவன்ல பரவாயில்ல, நம்ம இது என்ன தப்போ ஒரு தப்பு பண்ணிட்டு இதெல்லாம் உலகம் செய்யாததையே நம்ம செஞ்சிட்டோம், அவன் செய்யாததையே செஞ்சிட்டோம், நம்ம இருதயத்தை வஞ்சித்து கொள்ளுகிறோம் பாருங்க. அது மட்டும் இல்லை, எது பக்தின்னு வசனம் சொல்லுகிறது? மற்றவர்களை விசாரிக்கிறது. இந்த உலகத்துக்குள்ள வேதனைப்படுற, துன்பப்படுகிற, நெருக்கத்துக்குள்ள இருக்கவங்களை விசாரிக்கிறது பக்தி. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு வாழ்கிறது பக்தி. நீ யோசிச்சு பாருங்க. இந்த காரியெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கை கனி கொடுக்கிறத மாறி. நீ யோசிச்சு பாருங்களேன். இந்த 4 விஷயம் நமக்குள்ள இருக்குன்னா நம்ம பக்தி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்ம இருதயத்தை வஞ்சிக்காம, தேவையில்லாத பேசாமல், நம்ம நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். தேவையில்லாமல் எதையும் பேச மாட்டாங்க. அவங்க வாயிலிருந்து வார்த்தையை வாங்குறதே கடினமாக இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன், அவ்வளவு பக்தியாக இருப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். இன்னைக்கு இருதயத்தை வஞ்சிக்காமல் இருக்கிறோமா, நாம அடக்கிறோமா, மற்றவர்களை விசாரிக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் கரைபடாமல் இருக்கிறதா? அதுதான் சுத்தமான பக்தியாக இருக்கிறது. பக்தி நமக்குள்ள இருக்குன்னா நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறும். நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்களை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுங்க, நாங்கள் பக்தி உள்ளவர்களாக மாறட்டும்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? இந்த காலை வேளையில் நம்ம ஜெபிப்போம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம்.
கர்த்தரை நோக்கி பார்த்து தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி செவீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி செவீங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைப்படி மாறட்டும். அதுக்கு நாம் அடக்கணும்னு வசனம் சொல்லுகிறது. அதற்கு நம்ம இருதயத்தை வஞ்சிக்க கூடாதுன்னு வசனம் சொல்லுகிறது. மற்றவர்கள் விசாரிக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உலகத்தால கரைபடாமல் வாழணும்னு வசனம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா? கர்த்தர் நம்மை அப்படி மாற்றணும், கர்த்தர் நம்மை அப்படி மாற்றணும்னு சொல்லி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் நாங்கள் அப்படி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற இந்த நேரத்திலேயே கர்த்தருடைய வல்லமை எங்களை தொடுவதா, எங்களை ஆண்டவரே, நாங்கள் பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவன் கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பக்தியாய் வாழ நாம் ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். நாளை தினமும் தெய்வ பிரசன்னத்தில் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.